பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும், அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தவும், வேதத்தில் உள்ள வார்த்தைகளை படிக்கவும் சொல்லவும் அவ்வளோ ஆசை. ஏன்னா கண்மூடித்தனமாக இருந்தவன், ஒன்றும் தெரியாது நமக்கு. இந்த பைபிள்னால் என்னன்னு தெரியாது, இந்த தெய்வம்னா தெரியாது, அந்த ஆலயம்னா தெரியாது, அந்த பாடல்னா தெரியாது, இந்த அபிஷேகம்னா தெரியாது, அந்நிய பாஷன்னா தெரியாது, பரலோகம்னா தெரியாது, நரகம்னா தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. கண்மூடித்தனமாக வாழ்ந்த வாழ்க்கை, கண்மூடித்தனமாய் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு அர்த்தத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்வின் உணர்வை இந்த வேதம் கொடுத்திருக்கிறது. அர்த்தத்தோடு ஏன் பிறந்தோம், ஏன் வாழுகிறோம், என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், அந்த ஓரளவுக்கு அந்த தெளிவு, அந்த உணர்வை என் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே வேத வசனத்தின் முக்கியத்துவம் இதிலேயே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியங்க. அந்த தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலம். பரலோகத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலம். பரிசுத்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலம். சமாதானத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தில் உள்ள வார்த்தையின் மூலம். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை எப்படி தெளிவோடு அறிந்து கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலம். எனவே இது முக்கியம். முன்பு நான் சொன்ன தெளிவோடு வாழ வேத வசனம் முக்கியம். வேத வசனம் யாருடையது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஒரு தியானத்தை நாம் செய்தோம். ரெண்டாவது, வேத வசனத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னா, அந்த வேதம் எப்படிப்பட்டது, ஏன் படிக்கணும், அது ஒரு தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம். 3, இன்னொன்று கூட சொன்னோம், எப்படி படிக்கிறது, இந்த வேதத்தை எப்படி படிக்கிறது. இந்த மூலையில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அப்படியா? அது படிக்கலாம். ஆனால் வரிசையாக படித்து தியானித்து அப்போ தான் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும், அப்போ தான் புரிந்துக்க முடியும். இதையெல்லாம் நாம் பார்த்தோம். சரி, இப்படி இந்த வேத வசனத்தை படித்தா என்ன நடக்கும், படிக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த வேத வசனத்தை படித்தால் என்ன ஆகும், படிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற சில வார்த்தையை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அப்போ இந்த முறை நீங்கள் கேட்கிற அந்த வார்த்தை, உங்கள் எண்ணம் வேத வார்த்தைக்குள்ளே போக வேண்டும், தேவ வார்த்தைக்குள்ளே உங்கள் சிந்தனை போக வேண்டும், உங்களுடைய மனநிலை வேத வார்த்தைக்குள்ளே போய் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவலாக காணப்படுகிறது. வேத வசனத்தினால் உண்டாகும் நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், என்ன நன்மைன்னா, வாழ்க்கை தடுமாறாமல் தெளிவாக போய்கிட்டு இருக்கும். இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கலைன்னா, இந்த வேத வசனத்தை அறியாவிட்டால் இருளான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை. நீங்கள் இந்த உலகத்தில் தடுமாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கை வந்துடும். 119ஆம் சங்கீதத்தின் 105வது வசனம் பாருங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். தெளிவாக இருக்குது பாருங்கள். யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் யாருக்கு வெளிச்சமாக இருக்குது, தீபமாக இருக்குது? மனுஷனுக்கு. தேவ வசனம் ஒரு மனிதனுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னால், அப்போ இந்த தீபம் போன்ற வசனம், வெளிச்சம்ங்கிற வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால்
அவன் இருளிலே நடக்கிறான். தடுமாறி ஒரு கல் இடிக்கும், ஒரு முள்ளு குத்தும். ஏன்னா வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் காணப்படுகிற பல காரியம் நம்ம தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேத வசனம் எப்படிப்பட்டது பாருங்கள். அது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லப்போ தெளிவான வழிநடத்துதலை கொடுக்கக்கூடியது தேவனுடைய வசனம். இரண்டாவது, வேத வசனத்தை நீங்கள் படிக்கலைன்னா என்னாகும் தெரியுமா? இந்த வேத வசனத்தை படிக்கலை, இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் கவனிக்கிறீங்களா, மன அமைதி இருக்காது, மனசில் அமைதி இருக்காது, ஞானம் குறைவாக இருக்கும், தெளிவான ஞானம் இருக்காது. தெளிவான ஞானம் எல்லாருக்கும் இருக்கும், தெளிந்த ஞானம் இருக்காது. இந்த தெளிந்த ஞானத்தின் ஊற்றே இந்த பரிசுத்த வேதம். பேதைகளை ஞானியாக்கக்கூடியது. பேதைகள், ஒன்றுமே தெரியாத பேதைகளுக்கு அறிவை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த வேத வசனம். அப்போ மெய்யான ஞானம் இந்த வேதத்தின் மூலம் வருகிறது. அது மட்டுமல்ல, மனதில் அமைதி கிடைக்கிறது, மனசில் சமாதானம். இதே 119ஆம் சங்கீதத்தின் 165வது வசனம் பாருங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ வேதத்தை நேசிக்கணும். நான் வேதத்தை நேசிக்கிறேன்ட்டு அப்படியே இந்த வேதத்தை மார்போடு வைத்து கொண்டு நான் வேதத்தை நேசிக்கிறேன்னு இதை பிரித்து படிக்கலைன்னா அது நேசிக்கிறதா? நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுபவத்தில் காட்டலைன்னா அது ஒரு அனுபவமா? எனவே வேத வசனத்தை படிக்கலைன்னா, வாசிக்கலைன்னா அமைதி இருக்காது, ஞானம் இருக்காது. ஆனால் வேதத்தை நேசித்து படிக்கும்போது மனசில் அமைதி கிடைக்கும், மெய்யான ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, வேத வசனத்தை இரவும் பகலும் நீங்கள் படிச்சிங்கன்னா, இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா செழிப்பான வாழ்க்கையும் வெற்றியும் கிடைக்குங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:1-3 நீங்கள் இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஆசையாய் தேடி நீங்கள் தேடும்போது செழிப்பு வரும். அங்கே வசனம், இரவு பகலாக படிக்கிறது பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செழிப்பு வேணுமா, வெற்றி வேணுமா? வேதம் முக்கியம். இந்த வாக்கியங்களை குறித்து கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் தாமே உங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும், இந்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.